எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் கூட கொடுத்துட்டாங்க. இந்த டைமில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், சார் கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ்னா என்ன கிடச்சிருந்தது, பிடிஎஸ்னா என்ன ரேங்க்ல முடிஞ்சிருக்கு, இல்லை சார் இஎஸ்ஐசினா நான் வந்து பார்க்குறேன் ஐபி வார்டு கோட்டா அதில் என்ன மார்க்கு, இல்லை எய்ம்ஸ் தான் என்னுடைய டார்கெட்டு, இல்லை ஜிப்மர் தான் சார் நான் போகணும் அப்படின்னு இருப்பீங்க. இதெல்லாம் எங்கே சார் எங்களுக்கு பாசிபிள் இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டி தான் சார், என்ன மார்க்கில் என்ன காலேஜில் எப்படி முடிஞ்சிருக்கு, அடுத்த நான் ரவுண்டு போகணுன்னா நான் என்ன பிளான் பண்ணணும், இல்லை ஆல் இண்டியா ரேங்குக்கும் தமிழ்நாடுல நான் எடுக்கலான்னு இருக்கேன், அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத அதை பார்த்தா ஓரளவுக்கு நான் இதை டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கான கம்ப்ளீட் வீடியோ தான் இந்த வீடியோ. டோன்ட் மிஸ் திஸ் வீடியோ. இது வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ. 2026 ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரிசல்ட் வந்து ப்ரொவிஷனல் கொடுத்ததுக்கப்புறம் யாருமே போடாத எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி போடக்கூடிய ஒரே வீடியோ தமிழ்நாட்டில் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியோட இந்த வீடியோ தான். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே யூ வில் கெட் த கம்ப்ளீட் கிளாரிட்டி ஆஃப் எம்சிசியோட ரவுண்டு 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு எங்கே எப்படி எது எந்த காலேஜ் அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சி உங்களுக்கு இந்த டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்கோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சேனலில் வந்து பேசியிருக்கேன். நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. யாரெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க இப்போ கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தயவு செய்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு லைக்கை போட்டுட்டு ஹைப் பட்டனை தட்டிட்டு ஃபார்வர்ட் பண்ணிடணும். ரைட்டா, போலாமா வீடியோக்கு? ரைட். இன்னைக்கு நீட் 2026 ரவுண்ட் 1 ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா 5 ஷாக்கிங் ட்ரூத்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் வாட் தே மீன் ஃபார் யுவர் மெடிக்கல் ட்ரீம்ஸ். நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்ஸ், ஹை காம்படிஷன், நியூ கட் ஆஃப் ரியாலிட்டி, இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல் இண்டியா கோட்டா இருக்கு இல்லையா, எய்ம்ஸோட மார்க் என்ன, ரேங்க் என்ன, ஜிப்மர்ல என்ன ரேங்க்கு வந்து முடிஞ்சிருக்கு, இஎஸ்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவலில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு, பிடிஎஸ் டீம்டு யூனிவர்சிட்டியோட எம்பிபிஎஸ் ஓட கட் ஆஃப், பிடிஎஸோட கட் ஆஃப் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கட் ஆஃப் ஜம்ப்டு 30 மார்க்ஸ் ப்ளஸ் அப்படின்னா உண்மையான எஸ். லாஸ்ட் இயரோட நம்மளுடைய 2025 பெஞ்ச் மார்க் ஆர் நோ லாங்கர் சேஃப். அதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட்லாம் இந்த மார்க் இருக்கும், இந்த மார்க்ல இருந்து நம்ம இந்த மார்க் இம்ப்ரூவ் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சிருப்போம். ஒரு 5 மார்க் 10 மார்க் அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு வருஷம் டங்கின்னு ஏறுது, ஒரு வருஷம் டமால் விழுது, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கு, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நினைச்சே பார்க்காத போது இது டமால்னு வந்து மாறுது. ரைட்டா, அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கு வச்சுக்கலாமே தவிர, ஆனால் இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ண 720 தான் நம்ம எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணோம். எந்த மார்க்னா எப்படின்னா வரட்டும், 720 நான் டார்கெட் பண்ணுறேன், ஒரு 20 மார்க் தான் கம்மியாயிடுச்சு, எஸ் ஐ வில் கெட் சீட். 720 நான் டார்கெட் பண்ணுறேன், ஒரு 40 மார்க் போயிடுச்சு, எஸ் ஐ வில் கெட் சீட். 720 நான் டார்கெட் பண்ணுறேன், 600 வந்தது, 120 போயிடுச்சு, எஸ் வில் கெட் சீட். ஸோ யூ ஹாவ் டு டார்கெட் ஒன்லி 720. 534 இருந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2025ல 572 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு. கிட்டத்தட்ட 38 மார்க்ஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியோட மார்க்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இதுவே இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா 528 லாஸ்ட் இயர் வந்து 564, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 36 மார்க், 35லேருந்து 38 மார்க் வரைக்கும் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் வந்து நம்ம ரவுண்டு 1 இதுல வந்து பார்க்கலாம். ரைட்டா, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன, எய்ம்ஸ் டெல்லி த அன்ரீச்சபிள் பீக். எப்பயுமே எய்ம்ஸ் டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்ஸ் இங்கே வந்து 695 மார்க்ஸ் வந்து ஃபார் ஜென்ரல் ரேங்கோட இருக்கு. அதுவும் ஜென்ரல் ரேங்கோட க்ளோசிங் ரேங்க் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 51வது ரேங்க். ஜென்ரல் ரேங்க் வந்து 695, 51. தென் ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 685 மார்க்ஸாக இருந்திருக்கு, 1992 ரேங்காக இருந்திருக்கு. தென் இடபிள்யூஎஸ் பொறுத்திருக்கும் 679, then 292 is the mark. Then SC is 662, then rank is 793, ST 658 marks and rank is 687. It's about new aims New Delhi. Right, top college toppers
ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரீம் ஸ்டூடெண்ட் எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி. அதனுடைய கட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 695 51 ரேங்க். இதுவே எஸ்டியோட ரேங்க் வந்து 987, ஹையஸ்ட் ரேங்க்னா 1992 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓபிசி என்சிஎல் ரேங்கா இருந்திருக்கு. தென் அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ரெவரி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்டா லான்ச் பண்ண எய்ம்ஸ் இன்ஸ்டியூட். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் த நியூவஸ்ட் எய்ம்ஸ் இஸ் டஃப் ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஏன் அப்படின்னா ரேங்க் பாருங்க, ஜெனரல் ரேங்க் வந்து 627 மார்க்ஸ், ஓபிசி வந்து 624 மார்க்ஸ், தென் இடபிள்யூஎஸ் வந்து 617 மார்க்ஸ், தென் எஸ்சி கேட்டகரி 562 மார்க்ஸ், எஸ்டிக்கு வந்து 547 இஸ் த நியூவஸ்ட் எய்ம்ஸ். இதுல நம்மளுடைய ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் ஜெனரல் ரேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெவாரில 572, எய்ம்ஸோட ரிவாரியோட ஜெனரல் மார்க் 627. இது வந்து நம்ம ஜெனரல் வந்து எம்பிபிஎஸ் பார்த்தோம் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. இது எய்ம்ஸோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா 6. ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 மார்க் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இருக்கு. ஈவன் தோ இந்த எய்ம்ஸ் வந்து லாஸ்ட் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ்ல எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரைட். வேர் டிட் எம்பிபிஎஸ் ஆக்சுவலி க்ளோஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எங்கெல்லாம் முடிஞ்சிருக்கு ஃபைனலா அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரல் ஜிஎம்சி பிடு குர்லா சத்தீஸ்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல முடிஞ்சிருக்கு. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் தினுஷ்கு மெடிக்கல் காலேஜ் அசாம்ல இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்சி நாகப்பட்டினம் தமிழ்நாட்டுல இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு லாஸ்டா முடிஞ்சிருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கு. மார்க் ரேங்க் காலேஜ் அப்படின்ற மாதிரி ரேங்க் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் யுவர் நீட் ஸ்கோர் அண்ட் யுவர் ஆக்சுவல் காலேஜ் ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேட்டகரியில நம்ம மார்க்கை பேஸ் பண்ணா கூட ரேங்க்ல ஒரே மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும். அப்ப அந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா ஜெனரல்ல 22,342 ரேங்க்கு முடிஞ்சிருக்கு. தென் ஓபிசிக்கு வந்து 23,075ல முடிஞ்சிருக்கு. தென் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 27,179ல முடிஞ்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,04,921ல முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் 1,33,211ல வந்து முடிஞ்சிருக்கு. இப்ப இத எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய மார்க்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் 572 எம்பிபிஎஸ்க்கு, இதுவே பிடிஎஸ்க்கு வந்து 545ல முடிஞ்சிருக்கு. தென் ஓபிசி 571ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 544ல முடிஞ்சிருக்கு. தென் இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டா 564 அண்ட் 540. இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. தென் எஸ்சி கேட்டகரியில 489க்கு முடிஞ்சிருக்கு. தென் கட் ஆஃப் ஃபார் பிடிஎஸ் இஸ் 458 ஃபார் எஸ்சி கேட்டகரி. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 471 வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கும் 445 அப்படின்றது பிடிஎஸ்க்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய கம்மி கட் ஆஃப் இருந்தா கூட அங்க வந்து கிடைச்சிரும் அப்படின்ட்டு. பாத்துக்குங்க மார்க் நிறைய பேர் சொன்னீங்களா 400 மார்க் கூட ஆல் இண்டியா லெவல்ல கிடைச்சிரும்னு. ஆல் இண்டியால பிடிஎஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 445 மார்க்ஸ் ஃபார் எஸ்சி கேட்டகரி. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. ஹையஸ்ட் வந்து 545 ஜெனரல், இங்க வந்து பாத்தீங்கன்னா 572 ரைட்டா. அதனால சும்மா நம்ம யாரோ சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை ரைட். அடுத்தது நம்ம முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் டாப்பஸா இருக்கக்கூடியவங்க போகக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு எய்ம்ஸ் கிடைச்சா கூட போக மாட்டாங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய ஜிப்மர்ல போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஜிப்மரோட கட் ஆஃப் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிப்மர் நியூஸ் காரைக்கால் இது ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். இப்போ ஜிப்மர் புதுச்சேரியில ஓப்பன் ஜெனரல் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 300 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1756ல முடிஞ்சிருக்கு. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில 1651ல முடிஞ்சிருக்கு. ஓபிசி ஓப்பன்ல எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 2554ல முடிஞ்சிருக்கு. தென் ஓப்பன் எஸ்டி வந்து 2288ல முடிஞ்சிருக்கு. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேங்க்ஸ் வந்து கொஞ்சம் லோவராகவே இருக்கு. ஓப்பன் ஜெனரல்ல 25,541ம், ஓபிசில வந்து பாத்தீங்கன்னா 38,819ம், ஓப்பன் இடபிள்யூஎஸ் வந்து 5,156ம், தென் எஸ்சில வந்து பாத்தீங்கன்னா 20,601ம், தென் ஓப்பன் எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 40,684லயும் முடிஞ்சிருக்கு ரைட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜிப்மர்ல இருக்கக்கூடிய ரெண்டு கேம்பஸ். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா இது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓட அந்த டிஃபரன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 572ல ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து 545 எம்பிபிஎஸ் 571 ஓபிசிக்கு, தென் 544 வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பொறுத்தவரைக்கும் 564 அண்ட் 540, தென் எஸ்சிக்கு 489 444 58 அண்ட் எஸ்டி வந்து 471 அண்ட் 445. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜெனரல்ல 572ல முடிஞ்சிருக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் வந்து 545ல முடிஞ்சிருக்கு ரைட். தென் பிடிஎஸ் ஆல் இண்டியா ரேங்க் கொஞ்சம் சொல்லுங்க சார், ரேங்க் வச்சு நாங்க கம்பேர் பண்ணி பார்த்து நாங்க எவ்வளவு ரேங்க்ல இருக்கும், எதனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னா ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 41,017 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு, அதான் 545. தென் இடபிள்யூஎஸ் 45,421ல முடிஞ்சிருக்கு, அது 540 மார்க்ஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி 42,260,
543 மார்க்ஸ்ல முடிஞ்சிருக்கு. எஸ்சியில வந்து 1,53,140 458ல முடிஞ்சிருக்கு. எஸ்டியை போட்டிருக்கு 1,77,533 444ல முடிஞ்சிருக்கு. தென் ஜெனரல் பிடபிலிட்டி இருக்கு, இடபிள்யூஎஸ் பிடபிலிட்டி இருக்கு, ஓபிசி வந்து பிடபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கட் ஆஃப்ல இருக்கு. நம்ம பிடிஎஸோட ஜெனரல் மார்க்ஸ் வந்து 548 தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐசி கோட்டா. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் இஎஸ்ஐசில போட்டிருக்காங்க சார், என்னுடைய மார்க்குக்கு கிடைக்கல சார், இஎஸ்ஐசில என்னுடைய மார்க் கம்மி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இஎஸ்ஐசி இஸ் நாட் த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இஸ் செமி கவர்மெண்ட். அதனால இதுல ஐபி வார்டு கோட்டா மட்டும் தான் ஆல் இண்டியால ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஐபி வார்டு கோட்டால அந்த சர்டிபிகேட்டை ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுடைய நேம் அதுல இருந்தாதான் அவங்களுக்கு சீட் அலாட் ஆகும். சில பேர்லாம் கால் பண்ணாங்க சார் எங்களுக்கு இஎஸ்ஐசிலேயே கிடைக்கல சார் அப்படின்ட்டு, ரைட்டா? அதனால வருத்தப்படாதீங்க. இப்ப பாத்துக்குங்க, ஜெனரல்ல வந்து 4737ல முடிஞ்சிருக்கு 538 மார்க்ஸ். அப்ப ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா 572 பார்த்தோம், இங்க பாத்தீங்கன்னா 538. அப்புறம் லோவர் கட் ஆஃப் இருக்கு. ஐபி வார்டு கோட்டாக்கு ஆடட் அட்வான்டேஜ் இதுல நீங்க எடுத்துக்கலாம். இஎஸ்ஐசி இடபிள்யூஎஸ் இருந்தாங்கன்னா 5076 பாருங்க 535 மார்க்ஸ். தென் ஓபிசி 5073 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு 535 மார்க்ஸ். எஸ்சி கேட்டகரி 1,97,490 434 மார்க்ஸ். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ். தென் எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 3,74,314 364 மார்க்ஸ். அங்க எஸ்சிக்கு நம்ம எவ்வளவு பார்த்தோம் 448 பார்த்தோம். எஸ்டிக்கு இங்க பாத்தீங்கன்னா 364. அங்க எஸ்சிக்கு நம்ம 458 பார்த்தோம், இங்க பாருங்க 434. அப்போ எவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப இஎஸ்ஐசி வார்டு கோட்டா யாரா இஎஸ்ஐசில உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து 2027ல யாரா சீட் எடுக்கணும்னா தயவு செய்து என்ன பண்ணும், அதெல்லாத்தையும் கண்டிப்பா சர்டிபிகேட் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிங்க கேண்டிடேட்டுக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ், 572ல இருந்து பாத்தீங்கன்னா 38 கிட்டத்தட்ட எவ்வளவு மார்க் டிஃபரன்ஸ். அது லோவஸ்ட் கட் ஆஃப் 364 கிட்டத்தட்ட 80 மார்க் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வருதுன்னா நம்ம ஏன் அதை விடணும்? அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பக்காவா நீங்க இதெல்லாத்தையும் நெக்ஸ்ட் இயருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இப்ப கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்ப கரண்ட் 12th இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. ஐயோ நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கன்னா பாத்துங்கப்பா தெரிஞ்சுங்கப்பா அப்படின்னு. தென் ஸ்டேட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எந்த ஆல் இண்டியா ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா கோட்டா வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1,56,908 வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல வந்து இருக்கு. தெலுங்கானா வந்து பாத்தீங்கன்னா 1,53,723ல முடிஞ்சிருக்கு. ஒடிசா பொறுத்த வரைக்கும் 1,51,864ல முடிஞ்சிருக்கு. ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,50,508 எஸ்டி ஆல் இண்டியா கோட்டா. இவங்க எஸ்டிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நம்மளுக்கு அந்த ரேங்க் முடியும். அதனால எஸ்டியோட ரேங்க் வந்து மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் 1,48,381. மகாராஷ்டிரா வந்து பாத்தீங்கன்னா 1,47,475ல முடிஞ்சிருக்கு. நாகாலாந்து 1,46,340. தென் குஜராத் வந்து 1,45,708. Then West Bengal 1,44,574. Then Assam 1,43,835. Then Karnataka 1,39,395. Andaman Nicobar 1,37,103. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியோட ரேங்க். சரியா? இதெல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்றத பாத்துங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாத்தையும் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. ரைட்டா? ஓகே, இதுல எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸ்க்கும் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ரைட்? ஓகே, அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டீம்டு யூனிவர்சிட்டி. இதுதான் ரொம்ப முக்கியமா நிறைய பேர்னால பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா மார்க்கெல்லாம் எங்களுக்கு எங்க சார் அவ்வளோலாம் வரும், எங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி தான் போகணும்னு சில பேர் நினைச்சிருப்பீங்க. இல்ல சார், நான் மார்க் தான் என் டார்கெட், நான் வந்து எடுத்தா கவர்மெண்ட் தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி 2027க்கு ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஆர்ஜிஆர்ல வந்து ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வச்சிருக்கோம். 20 ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க, 12 டீச்சரை ஹெல்ப் பண்ணுவோம். காலையில இருந்து நைட் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஸ்டடி அவர், பிராக்டிஸ் செஷன் 3த்துலயுமே உங்களுக்கு டீச்சர் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. தமிழ்ல வேணாலும் சொல்லி தருவாங்க, இங்கிலீஷ்ல வேணாலும் சொல்லி தருவாங்க. வேற எதனா லாங்குவேஜ் கேட்டாலும், இங்கிலீஷ், ஹிந்தி இருந்தாலும் சரி, தெலுங்கு இருந்தாலும் சரி, எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு 5 லாங்குவேஜ்ல சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர்ஸ் நம்ம இங்க வச்சிருக்கோம். ரைட்டா? எங்களுடைய கோலு உங்களை எப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்க வைக்கணும் அப்படின்ற கோல் தான். ரைட்டா? இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் கொஞ்சம் ஹையர் லெவல்ல தான் இருக்கும். தங்கி படிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சென்னையில இருக்கிற வாசிகளுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். பட் நாங்க சொல்றதை தான் நீங்க மட்டும் கேட்கணும். வீட்டுக்கு போயிட்டு நாங்க வரோம், நாங்க டைமுக்கு எங்க இஷ்டத்துக்கு வரோம், இதெல்லாம் இல்லை. நாங்க சொல்ற டைமுக்கு நீங்க வந்து போறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா சென்னை வாசிகள் வித்தவுட் ஹாஸ்டல்ல நீங்க வந்து படிக்கலாம். ரைட்டா? இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களா? 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ரைட்? அடுத்தது நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்துடலாம். டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அட்டகாசமா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. நம்மளது தான் லோவஸ்ட் கட் ஆஃப் த்ரூ அவுட் இந்தியால. டீம்டு யூனிவர்சிட்டியில எங்க சார் அந்த கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 177 அந்த காலேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா
லோவஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்கு. 2 காலேஜ் இருக்கு. சத்யசாயும் வந்து பார்த்தீங்கன்னா 11,94,233ல முடிஞ்சிருக்கு. இன்னொரு காலேஜ் 177ல 1,94,179ல முடிஞ்சிருக்கு. இந்த 2 காலேஜுமே 177. ஆனா டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்ல இருக்கு. சரி, ஒவ்வொரு காலேஜுக்குமே எங்களுக்கு எவ்வளவு ரேங்க்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்க பாருங்க, அறுபடை வீடு புதுச்சேரிங்க. புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 காலேஜ் இருக்கு. அது வந்து 5,93,506ல வந்து பாத்தீங்கன்னா அறுபடை வீடு முடிஞ்சிருக்கு. 252 மார்க்ஸ். தென் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2026ல 9,18,859 228 மார்க்ஸ். இது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.25 லட்சம் கிட்ட மார்க் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது மகாத்மா காந்தி புதுச்சேரி 2025 ரேங்க் வந்து 5,81,782. இந்த பிடிஎஃப் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே லிங்க்ல போய் கிளிக் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? இதனுடைய இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 8,34,236 மார்க் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. 245 மார்க்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கும் 2,52,000 ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. தென் ஸ்ரீ லட்சுமி நாராயணா புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் 7,33,000ல முடிஞ்சிருக்கு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 11,87,171 மார்க்ஸ் 178. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீ லட்சுமி நாராயணா 11,87,171 அப்படின்ற ரேங்க்ல 178 மார்க்ல முடிஞ்சிருக்கு. தென் விநாயகா மிஷன் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் 8,05,761ல முடிஞ்சிருக்கு. மார்க் வந்து 251. அப்ப ஹையஸ்ட் மார்க்னு இங்க பார்த்தோம்னா புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் 251. இங்க லோவஸ்ட் மார்க்னா 178. இந்த 4 காலேஜ்ல 226, 251, 178, 245, 228. அப்ப இந்த மார்க் நம்ம 4 மார்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 178 தான் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணால லோவஸ்ட் கட் ஆஃப்ல முடிஞ்சிருக்கு. ரைட்? அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜிலுமே விநாயகா மிஷனுக்கு அடுத்தது ஏசிஎஸ்ல என்ன சார் முடிஞ்சிருக்குன்னா 226 மார்க்கு முடிஞ்சிருக்கு. ரேங்க் 9,27,573. அந்த பார்டர்ல தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப இந்த கட் ஆஃப்ஸ் எல்லாம் நம்ம இந்த மார்க்கையும் எடுத்து பாருங்களேன். ஒரே ஒரு காலேஜை தவிர எதுவுமே 300 மார்க்குக்கு மேல போவே இல்லை. ஒரே ஒரு காலேஜ் ராமச்சந்திரா தான் 378 மார்க்ஸ்ல முடிஞ்சிருக்கு. மற்ற காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 250 இதே ரேஞ்சில தான் இருக்கு. 300 கூட டச் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மி தான். 300 மார்க் போனது 294 ஒரு காலேஜ் வந்து லலிதாம்பிகை போயிருக்கு. தென் 275 வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் போயிருக்கு. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 250 கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. அதனால பயப்பட தேவையில்லை. யாருக்கெல்லாம் சீட்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் இந்த காலேஜஸ்ல சீட்டு ஃபில்லப் ஆகல. எதுவுமே வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்லயே வந்து நிறைய சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு. எடுத்தவங்க எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதனால கவலையப்படாதீங்க. ஜஸ்ட் பார்டர்ல 177 வாங்கினவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ தைரியமா இருங்க, உங்களுக்கு எல்லாம் சீட்டு வந்து கிடைக்கும். தென் வந்து பாரத் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 182ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து செட்டிநாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7,38,420ல முடிஞ்சிருக்கு. 266 மார்க்ஸ். தென் ஜேஆர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 177 லோவஸ்ட் மார்க். 11,94,131 வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ரேங்கா இருக்கு. மீனாட்சி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 214ல முடிஞ்சிருக்கு. 9,92,101 வந்து ரேங்க். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா சவிதா 299. ராமச்சந்திராக்கு அடுத்தது ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவிதா இது வந்து பாத்தீங்கன்னா 5,99,305. இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா கீழே லிங்க்ல வந்து கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிடுங்க. ரைட்டா? தென் சவிதாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சத்யசாய் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 177 அகைன் 11,94,233 இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில லோவஸ்ட் மார்க் லோவஸ்ட் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,94,233 177 மார்க்ஸ்ல சத்யசாயில முடிஞ்சிருக்கு. தென் ஸ்ரீ பாலாஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 213 9,97,115 மார்க்ஸ்ல வந்து நம்மளுக்கு இது முடிஞ்சிருக்கு. தென் வந்து லலிதாம்பிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல ராமச்சந்திரா, அப்புறம் லலிதாம்பிகை, ராமச்சந்திரா, சவிதா, அப்புறமா லலிதாம்பிகை தான் 294ல முடிஞ்சிருக்கு. ரேங்க் அப்படின்னு எடுத்தோம்னா 6,22,017 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. தென் வந்து ராமச்சந்திராவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப். எடுத்துக்கிட்டோம்னா 378 3,29,661 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு.
தென் வந்து பாத்தீங்கன்னா லலிதாம்பிகை அப்புறமா நம்ம ராமச்சந்திரா வந்து இப்போ பார்த்தோம் 3,29,861 378. ராமச்சந்திராக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் 7,08,30 அவங்களுடைய மார்க் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா லோவஸ்ட் கட் ஆஃப் 275ல எஸ்ஆர்எம்க்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அவங்களுடைய லோவஸ்ட் மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 230 9,09,875ல முடிஞ்சிருக்கு. தென் வெல்ஸுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா விநாயகா மிஷன் சேலம்ல இருக்கு. அகைன் 9,87,550 ரேங்க்ஸ்ல முடிஞ்சிருக்கு. 214ன்றது வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் மார்க்கா இருந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன். இப்ப நம்மளுக்கு ஒரு 3 காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல இருந்து என்ன பண்ண டீம்டு யூனிவர்சிட்டி போச்சு. அதுல தனலட்சுமி சீனிவாசன் பாத்தீங்க அப்படின்னா 10,09,393 ரேங்க்ல முடிஞ்சிருக்கு. 210 மார்க்ஸ். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய சில காலேஜஸோட தனலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா ஹையர்ல தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது சீனிவாசன் மெடிக்கல் காலேஜும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11,94,179 இது வந்து லோவஸ்ட் கட் ஆஃப் 177 ஜஸ்ட் பாஸுக்கு கிடைச்சிருக்கு. தென் வந்து சென்ட் பீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அவங்களுடைய கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 237 8,74,702 அப்படின்றது. அப்ப ஜஸ்ட் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய 177 மார்க்குக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில நிறைய சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு. இன்னும் ஃபில்லப் ஆகல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில்லப்பே ஆகாம இன்னும் நிறைய சீட்ஸ் இருக்கு. அதனால கவலைப்பட தேவையில்ல. 177ல யாரெல்லாம் இருக்கீங்களோ கிடைக்கும். என்ன கேட்டா இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில்லப் ஆகாமே போயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்ட் அப்ப மார்க்கு டிராப் பண்ணி ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானா எஸ் we have the option அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் ஃபில்லப் ஆகலன்னா கமெண்ட் இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மி பண்ணி ஃபில் பண்ணுங்கன்னு. அந்த டைம்ல கண்டிப்பா லாஸ்ட் ரவுண்ட்ல இன்னும் கூட கம்மி இருக்கிறவங்க கொஞ்சம் கவலைப்படாம தைரியமா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா the deemed colleges story is mixed அப்படின்றப்ப செட்டிநாடு வந்து கிட்டத்தட்ட 16 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ராமச்சந்திரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. தென் ஸ்ரீ பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கம்மியா இருக்கு. லாஸ்ட் இயருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பாலாஜி 9 மார்க் கம்மியா இருக்கு. சவிதா பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கம்மியா இருக்கு. தென் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 28 மார்க் வந்து கம்மியா இருக்கு. பரத் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 53 மார்க் வந்து கம்மியா இருக்கு. லாஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ்க்கு மார்க் வந்து கட் ஆஃப் வந்து டிராப் ஆயிருக்கு. எது டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் the round 1 result is not the final result. ஏன்னா இதெல்லாம் ப்ரொவிஷனல் தான். பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. மேக்ஸிமம் இதே மாதிரி தான் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து செக் அலாட்மெண்ட், அதுக்கப்புறமா ஐடென்டி டிஸ்கிரிபன்சி எதனா இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கிரீவன்சஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். டெட்லைன் வந்து ஆகஸ்ட் 21 3:59 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்டேட்டட் ஃபைனல் ரவுண்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முடியக்கூடிய ஸ்டேஜ்ல ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை பக்காவை போட்டு உங்களுக்கு எல்லாமே இப்போ 4 மணிக்குள்ள உங்களுக்கு அப்லோட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. ரைட்டா? வாட் ஷுட் யூ டூ நவ்? இப்போ என்ன நான் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாத்தையும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ப்ராட் விஷன் என்னன்றதை பார்த்துட்டு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அலர்ட்டா இருங்க. அடுத்த ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாத்துங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது கிளாரிட்டி வேணும், எதனா டவுட் இருக்குது அப்படின்னா RGRக்கு நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9176552121. இந்த நம்பர்ல யூ கேன் கால் எனி டைம். 2026 மெடிக்கல் அட்மிஷன் ரியாலிட்டி இந்த வருஷம் நம்ம டோட்டலா இப்ப சொன்னது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பாக்குறப்ப ஆல் இந்தியா கோட்டா கவர்மெண்ட் காலேஜுக்கு 572, எய்ம்ஸ்க்கு வந்து 627, எய்ம்ஸ் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா 695, தென் 55 மார்க்ஸ் வந்து நம்ம கேப் பார்த்தோம் ரெண்டுத்துக்கும். தென் இஎஸ்ஐசிக்கு வந்து 538 ஜென்ரலோட இது. தென் பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் 545, தென் ஜிப்மர் காரைக்கால் 5156, தென் ஹையஸ்ட் லிஸ்டட் எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 1,56,908. ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் எண்ட், இட்ஸ் பிகினிங் தான். இதுக்கப்புறமா நம்ம ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ரவுண்டு 2க்கு போவோம், ரவுண்டு 3 போவோம், அப்புறமா ரவுண்டு 4 வரைக்கும் இருக்கு. இந்த ஜேர்னி வந்து இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு கண்டிப்பா தொடரும். நாங்க இருக்க உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கிளியர் பண்றதுக்கு. ரைட்டா? அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இதுல நிறைய தகவல் இருக்கு. ரைட்டா? இதை வந்து நீங்க கரெக்டா பக்காவா மானிட்டர் பண்ணீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்க ஒரு பிளான் பண்ண முடியும். இந்த இப்போ 2027ல வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுக்கும். அடுத்த வருஷம் கோல் செட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ.
ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.